இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்யலட்சுமி சீரியலில் அப்படியே நினச்ச சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கார் கோபி. அப்படியே ஒரே சந்தோஷம், வாயெல்லாம் பல்லு அப்படியே வேறு ஒளிஞ்சுவே செய்கிறார். இவ்வளவும் பண்ணி இந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியணும். நம்ம தான் செஞ்சுருப்போம், நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் தான் பண்ணேன்னு சொல்ல முடிகிற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லை. ஏன்னா கேவலமான கேடுகட்ட விஷயம் இவர் பண்ணது. இன்னொருத்தவங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுறதுக்கு இவரோட வாழ்க்கையில் இவருக்கு பெட்ரோல் போட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போய் அந்த எம்பி அந்த மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் பேசிட்டு திருப்பி ஃபோன்லாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலை போட்டு எதிர்த்தாப்பில் நிற்கிறார். அது பக்கத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது அடறாங்களான்னு பார்ப்போம், யாராச்சும் அடறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த எவ்வளோ ஒரு வெக்கங்கட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொழப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பொழைப்பு பிழைப்பதற்கு அப்படின்னு நம்மளே ஏன் இப்போ பொழப்ப பிழைக்கிறதுக்கு உன் வேலையை போய் பார்க்கலாம் இல்லையா? உனக்கு என்ன உன் ஒய்ஃப் ஏதோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கடன் வாங்கி தரங்கிறாங்க, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு ஒரு ஐடியாவே கிடையாது. அதை விட்டுட்டு பாக்கியாவை அழிக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கோபியை திட்டுறதா? இன்னுமே நீங்கள் அந்த நம்பி இப்படி ஒரு விஷ ஜந்துவை வீட்டுக்குள்ளே விட்டு வச்சிருக்கீங்களே பாக்கியா, பணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்து அவரை வீட்டை விட்டு துரத்திட்டு திருப்பி வீட்டிலே அவர் தங்க வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு அவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் இருக்குது. லாஜிக்கலாக அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எங்கேயாச்சும் வாய்ப்பு இருக்கா? எப்படி இந்த கதை இன்னும் இப்படி போகுது அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதனால தான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ஒரே மாதிரி விஷயங்கள் திருப்பி நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, கதையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்போ வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைகளை தாண்டி புதுசாக அவங்க முன்னேற மாதிரி காமிச்சாலும் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் கோபியை நம்பி இதே வீட்டில் வச்சிருப்பீங்க. ஈஸ்வரி பேசுறதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிகிட்டு இருப்பீங்க. ஈஸ்வரி என்ன வேணாலும் பேசுவாங்க, அடுத்த நாள் ஈஸ்வரி பேர்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா நமக்கு எப்படி பார்த்தாலும் அந்த குடும்பத்தையே திட்டுறதா தான் இருக்குது. என்ன குடும்பத்தை நீங்கள்லாம் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையெல்லாம் மீறி பாக்கியாவுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக தோணுது. ஏன்னா அந்த மினிஸ்டருடைய முகமே சரியில்லை, அவங்களுக்கு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வேறு எங்கேயோ ஒரு இதை வச்சு இந்த மைண்டில் ஒரு குட்டி பக்காட்டம் நம்ம எங்கேயோ போகலான்னு சொன்னோம், ஆனால் அங்கே போலையே, இது வேற எங்கேயோ இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்க. இந்த ரெண்டாவது பிஏக்கு ஒரு கால் பண்ணுறாங்கல்ல, அவங்க மேடம்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், மேடம் வரேன்னு சொன்னால் பேனர்லாம் வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்பொழுது, இருங்க நான் ஒரு வருஷம் மேடம்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு அந்த பிஏ கால் பண்ணி, மேடம் இங்கே இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒன்று, ஓ இதுதான விஷயம், நான் அந்த ஸ்கூல் விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லையே, யார் இதை பண்ணா அப்படின்னு உடனே வண்டியை திருப்பி நேராக அங்கே கொண்டு போங்க அப்படின்ட்டு பாக்கியா சாரி பாக்கியான்னு ஒரு மினிஸ்டர் சொல்கிற அளவுக்கு விஷயம் நடந்து, யாரெல்லாம் பாக்கியாவை இந்த நாக்கு மேலே பல்ல போட்டு என்ன கூட்டம் கூட்டுறதுக்காக பொய் சொன்னீங்களா, ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படிலாம் பேசினாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடி மினிஸ்டர் மன்னிப்பு கேட்டு அவங்க திறந்து வச்சாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். பக்கத்தில் நல்லா ஆண் வாய்ப்புலந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் கோபிநாத்துக்கு மூக்கு டபக்குன்னு கட்டாயி மூக்கு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கும். இது நடந்ததுலாம் ஓகே, ஆனால் இதுக்கு பின்னாடி கோபி தான் இருக்காரு அப்படிங்கிறத இவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க, எப்போ இந்த கோபியை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க. இந்த ராதிகாலாம் எவ்வளோ திமிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவர் 100 தடவை பாக்கியாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருக்காரு, அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு பல விஷயங்கள் ஓடுது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இப்போதைக்கு நீங்கள் இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? பாக்கியாவுக்கு நல்லபடியாக அந்த ஹோட்டலை திறந்தது மினிஸ்டர் வச்சு திறந்து அவங்க கரிய பூசணும் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்யலட்சுமி சீரியலில் அப்படியே நினச்ச சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கார் கோபி. அப்படி